ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ள பதிவாக வந்துட்டு இருக்குங்க. இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக நடக்கவே நடக்காதுன்னு சில விஷயங்களை நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 11 நாளில் நம்ம வாழ்க்கையில் ஒன்றொன்றா நடக்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் குறித்த தகவலையும், அதே மாதிரி இந்த நாட்களில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், நாம் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டிய திலகம் குறித்த தகவலையும் தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுக்குங்க. முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் குலதெய்வாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதல்ல நம்ம நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்த தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மள எல்லோருக்குமே இந்த வருஷத்தில் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்கும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள குடும்பத்துக்கு இந்த நல்ல விஷயங்களை நாம் செய்திடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்போம். அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்ற கடமை பெற்றவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். இதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சாதித்து கொள்ள சில உறுதிமொழிகளை எடுத்து வச்சுருப்பீங்க. நல்ல வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், வெளிநாடு செல்லணும், இந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன செய்வது? உங்கள் குலதெய்வமே நேரில் இந்த பரிகாரத்தை சொன்னதாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. 11 நாளில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் ஒன்றொன்றா நடக்க தொடங்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை ஆன்மீகம் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய காரியமோ நினைத்த காரியமோ உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறேங்க. அந்த கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசி கொட்டி வச்சுக்கணும். பச்சரிசி கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வெல்லம் வச்சுருங்க. தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலை அப்படியே வீட்டோட வடகிழக்கு மூலையில் வச்சிடணும். ஒரு சின்ன வெள்ளை காகிதத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 5 ஆசைகளை எழுதி வச்சுக்கலாம். அது எல்லாமே நடந்து விட்டதாக நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, வீடு கட்டிட்டேன், திருமணம் நடந்து விட்டது, பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி தேவை இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறி விட்டதாக அந்த பேப்பரில் எழுதி அந்த அரிசி பவுலுக்கு மேலே நீங்கள் வச்சிடணும். இது வரைக்கும் நம்ம அதாவது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டோம். இனிமே தான் நம்ம பரிகாரமே செய்ய துவங்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீர் எடுத்து வச்சுக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு எழுதி வச்சுருக்கோம்ல அந்த பேப்பரில், அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சிடணும். இப்போது உங்களுடைய வலது கையை பவுலில் இருக்கக்கூடிய அரிசி வெல்லத்துக்கு மேலே வச்சுடுங்க. நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய ஆசை எல்லாமே நிறைவேறி விட்டதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும். இவ்வளவு தான் பரிகாரம். 11 நாள் இதே மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு குறிக்கோள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து அந்த பவுலுக்கு மேலே வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். 11வது நாள் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த பவுலில் இருக்கக்கூடிய பச்சரிசியும் வெல்லத்தையும் தண்ணீரில் போட்டு ஊற வச்சு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த பேப்பரில் எழுதின நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நல்லபடியாக நடக்க துவங்கிடுங்க. குறிக்கோள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரை பத்திரமா மடித்து உங்கள் வீட்டு அலமாரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. உங்கள் மணி பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு எழுதுனீங்களோ அந்த குறிக்கோளெல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை கிழித்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இதை உங்கள் குலதெய்வம் பார்த்துக்குறங்க. குலதெய்வமே நேரில் சொன்ன பரிகாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நினைத்த காரியம் நினைத்த உடனே நடக்கிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலை நம்ம வந்து பார்க்கலாம். மனிதர்களாக பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குணம் வந்துட்டு இருக்கும். சிலர் சில பொருள்களின் மீது ஆசைப்பட்டாலும் அதை உடனே அடையணும் அப்படின்னு எண்ண மாட்டாங்க. நமக்கு நேரங்காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனதில் வந்துட்டு இருக்கும். சிலருக்கு தான் நினைத்ததை உடனே நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இருக்கும். அதாவது அடுத்தவர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடை, ஆபரணம், அடுத்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள், அப்படி வரிசையாக பார்க்குறதையெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு ரகம்னு வச்சுக்கலாம். நினைத்ததை நினைத்தவுடன் சாதிக்கணும் அப்படின்ற குணம் கொண்டவர்கள் இவர்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிலம், வீடு, வாகனம் இதை வாங்கி சொத்து சேர்க்கணும் அப்படின்ற பெரிய எண்ணம் வந்துட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் அவரவருக்கு வரக்கூடிய ஆசை தான். நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட பொருளை விரைவாக வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் அப்படின்றதான் நாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நேர்வழியில் அடையணும் அப்படின்ற மனப்பான்மை உங்களுடைய மனதில் வந்து தோன்றணும். அடையணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு குறிக்கோளையும் குறுக்கு வழியில் போய் அடையக்கூடாது. இது வந்து நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க. இதோடு சேர்ந்து தினந்தோறுமே நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக வந்துட்டு இருக்கும். உங்கள் மனதில் எதை அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குறிக்கோள் வந்து வச்சுருக்கீங்களோ அதை நினைத்து இங்கே சொல்லக்கூடிய மந்திரத்தை தினந்தோறுமே காலை வேளையில் நீங்கள் வந்து உச்சரிக்கணும். நீங்கள் நினச்ச மார்க்கத்தில் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்க மந்திரங்கள் ஒன்றும் மாயஜால வித்தைகள் வந்து கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் நினைவில் வந்து வச்சுக்கிறீங்க. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் விரும்பியதை அடைய விடாமல் முயற்சியும் நீங்கள் வந்து செய்யணும். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு 3 to 6 மாதங்களுக்குள்ள நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகம் வந்து கிடையாது. விரும்பியது கிடைக்க, நினைத்தது நடக்க நீங்கள் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் க்ளீ சிங் ஓம் ரீங் அங் ஓம் ஸ்ரீ க்ளீ ஓம் க்ளீ சங் ஓம் ரீங் க்ளீ ஓம் ஸ்ரீ ரீம் ஓம் ரீங் அம் ஓம் க்ளீ அங். இந்த மந்திரத்தை காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி 27 முறை வந்து உச்சரிக்கணும். தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் வந்து உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை வந்து உணர முடியும். எந்த ஒரு பரிகாரத்தையும் மந்திரத்தையும் செய்த உடனே பலன் தரணும் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு செயலுங்க. இதையும் நினைவில் வந்து வச்சுக்கிறோங்க. காலையில் இந்த மந்திரம் வந்து உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்கள் எழுந்து வந்து குளிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் கைகால் முகமாவது கழுவிட்டு நீங்கள் இந்த மந்திரம் வந்து உச்சாரணம் வந்து பண்ணுங்கள். சில பேர் சொத்துகள் வாங்குவதற்கு கையில் பணத்தை தயாராக வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நேரங்காலம் கூடி வராது. கையில் இருக்கும் பணம் வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயம் ஆகும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீண் விரயம் ஆகாமல் சொத்துக்களாக மாறணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழிபாடு வந்துட்டு இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு. இந்த வழிபாட்டை திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு செய்வது வந்து சிறப்பு. திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு காலை நேரத்தில் துவரம் பருப்பும் நெய்யும் சேர்த்து பருப்பு சாத நெய்வேத்தியம் தயார் பண்ணிட்டு விஷ்ணு பகவானுக்கு படைத்து துளசி மாலை அணிவித்து மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கைமேல் பலன் வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக நீங்கள் விரும்பியதை அடைய நாம் நெற்றியில் இட வேண்டிய திலகம் குறித்த தகவலையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய மனது பார்க்கக்கூடிய பொருள்களின் மீதெல்லாம் ஆசைப்படும், விருப்பப்படும். இஷ்டப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் அடைந்துவிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக வந்து முடியாது. நமது தகுதிக்கு ஏற்ற பொருள்களின் மீது மட்டுமே நாம் வந்து ஆசை வைக்கணும். நம்ம தகுதிக்கு மீறிய ஆசைகளை நம்ம மனதுக்குள்ளே நாம் கொண்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு நாம் சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நம்முடைய வருமானத்துக்கும் நம்முடைய வசதிக்கும் ஏற்றவாறு நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்க வேண்டுமோ நியாயமான அந்த ஆசைகள், கனவுகள் மட்டும்தான் இருக்கணும். அதை விடுத்து கோடி ரூபாய்க்கு வைரமும் பொன்னும் பொருளும் சேர்க்கணும் அப்படின்ற பேராசை நிச்சயமாக இருக்கக்கூடாது. இதற்காக கனவுகளும் லட்சியங்களும் மேலோங்க கூடாதா? நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பணக்காரராக மாறக்கூடாதா அப்படின்ற விதண்டாவாதமான கேள்விகளை எல்லாம் நாம் யாருமே எழுப்ப வேண்டாம். எல்லோரும் எல்லா விஷயத்துக்குமே ஆசைப்படலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு எது சாத்தியமாகும் அப்படின்றதையும் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மாணவர்களுக்கு குறிப்பிட்ட படிப்பின் மீது ஆசை வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு நல்லா படித்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஆசை கூட வந்து இருக்கலாம். விரும்பிய வேலை கிடைக்க, விரும்பிய மன வாழ்க்கை அமைய இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம். நம்ம தகுதிக்கு தகுந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கைமேல் பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அரகஜா. நிறைய நாட்டு மருந்து கடைகளில் இந்த அரகஜா வந்து கிடைக்கிது. இப்போ ரொம்பவே பிரபலமான ஒரு பொருள் தான் வந்து அரகஜா. ஏன் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்ஏ அரகஜா நெற்றியில் வச்சுட்டு வர்றாரு. தரம் வாய்ந்த அரகஜாவை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. வாங்கி வந்த அரகஜாவை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சிடணும். அரகஜா டப்பாவை திறந்தபடி பூஜை அறையில் வந்து வச்சிடுங்க. உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு இருந்தால் அந்த விளக்கு பக்கத்தில் இந்த அரகஜாவை வந்து வச்சுட்டு 3 நாட்கள் காலையோ அல்லது மாலை நேரத்திலோ ஏதாவது ஒரு வேளையில் அந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த அரகஜாவுக்கு உண்டான தெய்வ சக்தியை நீங்கள் வந்து கொடுத்துடுங்க. விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு விளக்கின் முன்பாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தோட பெயரை ஒரு 108 முறை உச்சரித்தால் வந்து போதும். அரகஜாவுக்கு இறை சக்தி நிறைவாக வந்து கிடைச்சிடும். இப்பொழுது நெற்றியில் இட்டுக்கொள்ள இந்த அரகஜா வந்து தயாராக வந்துட்டு இருக்குது. இதை பூஜை அறையிலேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக வந்து குளிச்சுட்டு உங்களுடைய விருப்பம் என்னவோ, நீங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்க விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்களோ அதை நினச்சி இந்த அரகஜாவை வலது கை மோதிர விரலால் தொட்டு கொஞ்சமாக நீங்கள் நெற்றியில் வந்து வச்சுக்கலாம். நெற்றியில் வைத்தால் எல்லோருக்கும் தெரியும். அலுவலகம் செல்பவர்கள் அப்படின்னா இதை லேசாக உச்சந்தலையில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தினமும் இந்த அரகஜாவை எதை நினைத்து உங்கள் நெற்றியில் வந்து வச்சுக்கிறீங்களோ அந்த காரியம் சீக்கிரமே கைகூடி வரும். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணும், கையொப்பமாகணும், இன்றைக்கி நிறைய வியாபாரம் நல்லபடியாக வந்து நடக்கணும், இப்படி எந்த குறிக்கோள் இருந்தாலும் அதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். தவறாக யாரையும் வசியம் செய்வதற்காகவோ அல்லது அடுத்தவர்களை உங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக அது வந்து பலிக்காது. நல்லதற்காக மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்துங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆன்மீக தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் வேலுங்க. என்னென்ன வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்காக பதிவுகளும் நாம் வந்து கொடுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.